வணக்கம். கைவினைஞர் முன்னேற்ற கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து பேசி முடிவெடுத்த கருத்தை உங்கள் முன் நான் அன்புடன் வைக்க விரும்புகிறேன். நண்பர்களே, நம்முடைய ஒன்றிய ஆட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி மட்டும் அல்ல, ஆர்எஸ்எஸ் என்கிற நாக்பூரில் இருக்கிற அதன் வழிகாட்டுதலில் இயங்குகிற ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் சித்பவன் பார்ப்பனர்கள் என்கிற அவர்களின் தலைமையில் இயங்குகிற 100 ஆண்டுகளை நெருங்குகிற ஒரு அமைப்பாகும். பார்ப்பனர் என்கிற அந்த சமூகத்துக்குள் 50 உட்பிரிவுகள் இருப்பதாக அறிகிறோம். அதில் சித்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு தலைமை தாங்க முடியும் என்பது கவனிக்கத்தக்கது. பார்ப்பனர்களுக்குள் இருக்கிற 50 உட்பிரிவுகளில் வேறு எந்த பிரிவினருக்கும் தலைமை தாங்குகிற வாய்ப்பு கிடையாது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளேயே ஒரு சமத்துவ இன்மை நிலவுவதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் இந்து மதத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை ஆர்எஸ்எஸ்க்கு தலைமை தாங்க அனுமதிப்பார்களா என்பது மிக முக்கியமான கேள்வி. அனுமதிக்க மாட்டார்கள், ஒருபோதும் அதற்கு வாய்ப்பில்லை. ஒரு சிறு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சி, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் குன்றத்தூர். அந்த குன்றத்தூர் முருகன் கோயில் புகழ்பெற்றது. அந்த கோவிலுக்கு சென்னை போரூரில் இருக்கிற அப்பர் லட்சுமணன் என்கிற மரத்தச்சர் இந்து சமய அறநிலையத்துறையின் ஆணைக்கேற்ப ஒரு பெரிய தேரை செய்து கொடுத்திருக்கிறார், மரத்தேர். அந்த தேர் உலா வருவதற்கு முன்பாக சில சடங்குகளை செய்ய வேண்டும். எப்படி நாம் புதிய வீடுகளை கட்டி எழுப்புகிற பொழுது நிலைவாயில் அல்லது வாயில்படி அல்லது வாசற்படி என்று சொல்லுகிறோமோ, அதை வைக்கிற பொழுது எப்படி சில மந்திர சடங்குகளை தச்சர்கள் செய்வார்களோ, அதை போல தான் செய்த தேரை அந்த தேரோட்டத்திற்கு முன்பாக சடங்குகளை செய்து தேரோட்டத்தை தொடங்கி வைக்கிற அந்த வாய்ப்பு என்பது தச்சருக்குரியது. ஆனால் அந்த கோயிலில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் நண்பர்கள், ஆர்எஸ்எஸ் நபர்கள் அதை மறுத்து தடுத்து, அதை நாங்கள் தான் செய்வோம், ஒரு தச்சர் இந்த சடங்குகளை செய்யக்கூடாது என்று தடுத்து இருக்கிறார்கள். அதன் விளைவாக அந்த தேர் அநேகமாக 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்பிலே செய்யப்பட்ட தேர் ஓட்டப்படாமல் அந்த தேரின் ஓட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். தேரை அதன் பகுதியிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். நிறுத்தியவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் சார்ந்த புரோகிதர்கள், அர்ச்சகர்கள். என்ன சிக்கல் அவர்களுக்கு? தேரை செய்தது யார்? தச்சர்கள். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆலயங்களுக்கு தேர்களை செய்கிறவர்கள் யார்? பாரம்பரிய மரத்தச்சர்கள். அந்த பாரம்பரிய இரும்பு தொழிலை செய்யக்கூடிய கருமார்கள், செப்பு திருமேனிகளை செய்யக்கூடிய கண்ணார்கள், உலோக சிற்பிகள், பொற்கொள்ளர்கள், மரத்தச்சர்கள் ஆகிய இந்த 5 தொழிலாளர்களின் கைகள், 10 கைகள், 100 விரல்கள் சேர்ந்துதான் ஆலயத்தையும் ஆலயத்தில் இருக்கிற
அந்த வாகனங்களையும் தேரையும் செய்வது வழக்கம். அதுதான் அவர்கள் செய்தது தான் அங்கே இருக்கிறது. இந்த கோவில்தான் உலகம் முழுவதிலும் இருக்கிற சுற்றுலா பயணிகளை தமிழ்நாட்டை நோக்கி வர செய்கிறது. இதனால் அந்நிய செலாவணி கிடைக்கிறது. தமிழகத்து கோவில்களின் கட்டிடக்கலையின் பெருமை அருமைகள் எல்லாம் அகிலத்தின் 8 திக்குகளிலும் சென்று பரவுகிறது. இதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் பாரம்பரிய ஐந்தொழிலாளர்கள் என்கிற கைவினைஞர்கள் என்று சொல்லப்படுகிற கம்மாளர்கள் தான். அதிலே ஒரு பிரிவினர் தான் மரத்தச்சர்கள். அவர்கள் செய்த தேர் அவர்கள் தான் அந்த தொடங்கி வைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு குன்றத்தூரிலே அதை முடக்கி வைத்திருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, இதுதான் சனாதனம் என்பது. இதுதான் RSS கோட்பாடு. இந்துக்களே வாருங்கள், இந்துக்களே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுகிற RSS பாஜக சடங்கு என்று வருகிற பொழுது, மந்திரம் என்று வருகிற பொழுது, அது பார்ப்பனர் எல்லையை தாண்டி, பார்ப்பனர்கள் என்கிற அந்த வட்டத்தை தாண்டி பார்ப்பனர் அல்லாத தச்சர்களுக்கு, கம்மாளர்களுக்கு அங்கே அனுமதி இல்லை என்பதிலே 21ஆம் நூற்றாண்டிலும் அவர்கள் கராராக இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு முன்பாக வரலாற்றில் 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சித்தூர் ஜில்லா தீர்ப்பு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இந்த ஐந்தொழிலாளர் சமூகமான கம்மாளர் சமூகம் அவரவர்கள் இல்ல திருமணங்களை அவர்களே நடத்தி கொள்ளுகிற நடைமுறை என்பது காலங்காலமாக இருந்து வருகிற தொடர்ச்சியான நடைமுறை. சமஸ்கிருத மந்திரங்களை படித்து அறிந்து உணர்ந்து தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் திருமண சடங்குகளை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக கம்மாளர் சமூகத்தில் புரோகிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வாத்தியார் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இந்த கம்மாளர் சமூகம் வரலாற்றில் எப்பொழுதும் பிராமணர்களை, பார்ப்பனர்களை புரோகிதம் செய்ய அழைத்ததில்லை. இவர்கள் தங்களை விஸ்வ பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் பிராமணர்கள், பார்ப்பனர்கள். இவர்கள் தங்களை விஸ்வ பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். எனவே இவர்கள் வீட்டு சடங்குகளை இவர்களே செய்கிறார்கள். ஆனால் பஞ்சாங்க குண்டையர் என்கிற ஒரு நபர் கூட்டத்தோடு வந்து சித்தூர் பகுதியில் கம்மாளர் நடத்திய அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி திருமண சடங்குகளை செய்கிற உரிமை கம்மாளர்களுக்கு கிடையாது, அதை நாங்கள் தான் செய்து வைப்போம் என்று தகராறு செய்கிறார். அது நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் போராடியவர்கள் கம்மாளர்கள் என்பதை இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு திரு அப்பர் லட்சுமணன் அவர்கள் அப்பர் உட்வொர்க்ஸ் என்று போரூர் பகுதியில் சிறப்பாக தச்சு பணியை செய்து கொண்டு வருகிறவர். அவர் சிறுவர்களுக்கு, இளைஞர்களுக்கு வேதங்களில் கூட உரிய நிபுணர்களை வைத்து பயிற்சி அளித்து வருகிறார். அப்படிப்பட்டவர் செய்த தேரை, அந்த தேரோட்டத்திற்கு முன்பாக செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வதற்கு அப்பர் லட்சுமணன் அவர்களை அனுமதிக்க மறுத்து விட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் ஓட்டுக்காக மட்டும், இந்துக்களே ஒன்றுபடுங்கள் எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும், இந்துக்களே ஒன்றுபடுங்கள் எங்கள் தலைமையில் சடங்குகளை செய்வதற்கு மட்டும், சடங்குகளை செய்வதற்கு நீங்கள் முன் வந்தால் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. இதை நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளியை வெளியிடுகிறோம். நன்றி, வணக்கம்.